ஒருமுறை ஒரு மனிதர் துறவியிடம், ஏன் இவ்வளவு நேரம் தியானம் செய்கிறீர்கள் என்று கேட்டார். துறவி சொன்னது, நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் விதத்தையே மாற்றிவிடும். துறவி அமைதி நிறைந்த கண்களுடன் மேலே பார்த்து மெதுவாக பதிலளித்தார். மக்கள் கோயில்களுக்கும் புத்தகங்களுக்கும் மலைகளுக்கும் உண்மையை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள், மிகவும் புனிதமான இடம் உள்ளே இருக்கிறது. நான் உலகத்திலிருந்து தப்பிக்க விரும்புவதால் அல்ல, ஆனால் நான் அதனால் உடைக்கப்படாமல் அதை எதிர்கொள்ள விரும்புவதால். ஆரம்பத்தில் என் மனதை அமைதிப்படுத்த நான் அமர்ந்தேன். அது காட்டுத்தனமாக இருந்தது, ஒன்றோடொன்று மோதிய எண்ணங்களின் புயல் போல. எனக்கு கவனம் செலுத்த முடியவில்லை, என் சொந்த சத்தத்தால் திசை திருப்பப்படாமல் சுவாசிக்க முடியவில்லை. ஆனால் நான் தொடர்ந்து அமர்ந்திருந்தேன். பின்னர் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பதட்டமான எண்ணத்தின் கீழும் ஒரு பழைய காயம் இருந்தது. கோபத்தின் ஒவ்வொரு அடுக்குக்கும் கீழும் வலி இருந்தது. மற்றும் வலியின் அடியில் பயம். மற்றும் பயத்தின் அடியில் அமைதி. அந்த மௌனமா? அங்கேதான் ஆன்மா பேசுகிறது. அங்கேதான் நான் உண்மையில் யார் என்பதை நினைவில் கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு பெயரோ லேபிளோ கதையோ அல்ல, வெறும் இருப்பு, வெறும் வாழ்க்கையே. அப்படியென்றால் நான் ஏன் இவ்வளவு நேரம் தியானம் செய்கிறேன்? ஏனென்றால் நான் ஒவ்வொரு முறை உட்காரும்போதும் சத்தம், அழுத்தம் மற்றும் மாயை நிறைந்த உலகத்தில் இருந்து எப்போதும் அமைதியாக, எப்போதும் போதுமானதாக இருந்த உண்மையான உலகத்திற்கு திரும்புகிறேன். நான் சிறப்புடையவனாக இருக்க தியானம் செய்வதில்லை. சிறப்பு எதுவும் தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ள நான் தியானம் செய்கிறேன். வெறும் விழிப்புணர்வு, வெறும் அமைதி, வெறும் அன்பு. அந்த மனிதன் அமைதியாக நின்றான், அவனுக்குள் ஏதோ ஒரு பழமையான பொருள் விழித்து கொண்டது போல.